ஹாய் காய்ஸ், ஏத்தரோட 450X 2025 மாடல் உண்மையாலுமே 130 கிலோமீட்டர் தருதா, இல்லை ஏத்தர் ஜஸ்ட் லைக் தட் மற்ற ஈவிஸ் மாதிரி பேருக்கு ஒரு ஹைப்பிங்கான ரேஞ்ச் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஏத்தர் 450X 2025 மாடலோட ஹெச்ஆர் மாடலோட ரேஞ்ச் டெஸ்ட். ஏத்தர் சொல்கிற 130 கிலோமீட்டர் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். இக்கோ மோடில் கிடையாது, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ப் மோட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுதான் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிற ஸ்கூட்டர் ரவிவர்மனோட ஜென் 5. அந்த பாக்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்கியூ ஜுனோ இருக்கா பாப்பி. ஏத்தர் 450X ஹெச்ஆர் 2025 மாடல். நம்ம வந்து கரண்ட் ரைடை வந்து ரீசெட் ஆகாமல் பார்த்துக்க போகிறோம். அதாவது கீ வந்து ஆன்லேயே வச்சுருக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு 1-2% பேராசிட்டிக் ட்ரைன் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அதை வந்து நம்ம மேஜிக் டெஸ்ட் மூலியமாக ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் டு ஜுனோ. ஜுனோமா, ஸோ நேற்று குளிக்கவே இல்லை. ஸோ ஆற்றுல நானும் ஜுனோவும் குளிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து சத்தியமங்கலம். வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ். அடுத்து அங்கேருந்து சத்தியமங்கலம் டு அந்தியூர், அது அங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ். அந்தியூர் டு சித்தோடு, அது 30 கிலோமீட்டர்ஸ். 120 கிலோமீட்டர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சித்தோடில் லோக்கலில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மொட்டை வயலில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இவளுக்கு இங்கே படுக்கிறதுக்கு முறையாக இருக்குது நம்ம ஜுனோவுக்கு. ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டரு நம்ம 9% கிராஸ் பண்ணியிருக்கோம். மேஜிக் டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹை மோடில். காட் டேம் ஷேக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. வாங்க ஃபுல் ரேஞ்ச் பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த 10% ஒருக்கா 10 கிலோமீட்டருக்கு ஒருக்காலாம் நான் எதுவும் காட்ட போகிறது கிடையாது. இனி வந்து சத்தியமங்கலம் ரீச் ஆகிட்டு என்னவோ அதை காட்டுவேன், அந்தியூர் ரீச் ஆகிட்டு என்னவோ அதை காட்டுவேன், சித்தோடு ரீச் ஆகிட்டு என்னவோ அதை காட்டுவேன். அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா நான் வீடியோ லென்த்தாக்க விரும்பலை. 1 ஹவரில் 42.4 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது 50 to 55 க்ரூஸ் பண்ணினேன். ரியல் வேர்ல்டில் 43 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சத்தியமங்கலம் நகராட்சி வந்தாச்சு. நீ அடுத்து நேராக போய் ரைட் எடுத்து அந்தியூர் போக வேண்டியது தான். 32%க்கு 42.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்டாப் 1. சத்தியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தாச்சு பவானி ரோட்டில். எங்கடா காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. வாய்க்கால், சின்ன ஆறு, இறங்கி ஒரு குளியலை போட்டு நேற்று குளிக்கிறக்கு டைமே கிடைக்கல. நேற்று 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேன். போயிட்டு இந்த 450 எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜென் 5 உள்ளே போயிட்டு நல்லா ஸ்பாட்டாக நிப்பாட்டி குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். எவஞ்சத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுனோ பாப்பா தூக்கம். படுக்க சேட்டை தான் அடங்கா மாதிரி. ஒரு சின்ன யூட்டர்னு. ஸ்பாட் சூப்பராக இருக்குது. இங்கே இறங்க வேண்டியதுதான். இதுதான் கரெக்டான இடம். ஆழமும் கம்மியாக இருக்குது. ஜுனோவும் நம்ம கூட இறங்க போகிறோம். டைம் வந்து 12:40 ஆகுது. 11:15 எடுத்தோம். 12:45 கணக்கு வைங்க. 1.5 மணி நேரத்தில் 56 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 ஹவர் பிரேக் எடுக்க போகிறோம் குளிக்கிறதுக்கு. நானும் ஜுனோவும். ஏய், ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு நடுவே நானும் ஜுனோவும் ஒரு குளியல் போட்ட ஜம்முன்னு. ஜுனோ புல்லு தின்ட்டுக்குது நாய். ஜுனோவோட ஃபீடிங் பாட்டிலு அப்புறம் பிளேட்டு எல்லாமே எடுத்து வச்சேன். பட் அவளோட டவல் மறந்தாச்சு. ஸோ அதனால் நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு என்னோடய டவல்லையே ஜுனோ வந்து ட்ரை ஆகிறான். திருட்டு நாய். டைம் இப்போது 1:05 ஆகுது. கிளம்பியாச்சு. நீ ரோடுக்கு போகிறக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டக்கு போகணும். தலை காயறக்கா ஹெல்மெட் போடல. நம்ம ஜுனோ வந்து நல்லா ட்ரை ஆகிட்டா அப்படி ஃபுல்ல. நீ ரேஞ்ச் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். தாத்தா ஒன்று போய்ட்டுருக்காரு. வீட்டிலேருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆகுது. அதாவது மணி இப்போ வந்து 1:20. 11:15 கிளம்பணும். 12:15 1:15 2 மணி நேரம். கரண்ட் ரைடு 64.4 கிலோமீட்ரு. 50%க்கு 64.4 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகே, அதாவது இன்க்ளூடிங் ஒரு 1/2 ஹவர் பிரேக்கோட சேர்த்தி அப்படி கனெக்ட் பண்ணோம்னா 1.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 5-10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் 64 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் நான். இன்க்ளூடிங் ஆற்றுல ஒரு குளியல், அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே சேர்த்தி ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டேன். பேலன்ஸ் ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ்னு போட்டாலும் 64 கிலோமீட்டருங்கிறது ஒரு நல்ல ரைடு தான். 50 kph கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ ரியல் வேர்ல்டில் நம்ம ஒரு 40-42 கிலோமீட்டர் மணிக்கு கடந்துக்கிட்டு இருக்கிறோம். கிரேசி.
42% இன்னும் மிச்சம் இருக்குது. ஆல்ரெடி 58%க்கு 74 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ இன்னும் 2 கிலோமீட்டரில் நம்மளுக்கு அத்தானி வரப்போகுது. அத்தானியில் வந்து மணி கூல்ட்ரிங்க்ஸில் தேங்காய் பால் ஃபேமஸ். 40-50 இயர்ஸ் ஓல்டு கடை. 20 ருபீஸ் தான் தேங்காய் பால். ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணணும். ட்ரஸ்டியாக இருக்குது வெயிலுக்கு அதுக்கும். சுகம் ஹாஸ்பிட்டலுங்கேருந்து 24, அங்கேருந்து மில்கி மிஸ்ட்டு 10, ஜம்முனூர் தேங்காய் பால் 2 அடித்தாச்சு. ஆற்றுல தண்ணி வாற்றதுக்கு அதுக்கும் நல்ல தாகம் அடக்கிட்டு வந்ததுக்கு நல்ல தேங்காய் பால் 2 அடித்தாச்சு. 2 தேங்காய் பால் ஜில்லுன்னு குடிச்சிட்டு இப்போது சுகம் ஹாஸ்பிட்டல் கிரிட்டுக்கு போயிட்டுருக்கேன். கிரிட்டுக்கு போக வேண்டியதில்லை, 22 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. அங்கே நான் ரைட் எடுத்தேன்னா பைபாஸ் ஏறிடலாம். அப்புறம் அங்கேருந்து மில்கி மிஸ்ட் கஃபே 14 ஓட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 120. அதுக்கப்புறம் மிச்சம் சார்ஜ் இருந்துச்சுன்னா அங்கே லோக்கலில் ஓட்டிட்டு மில்கி மிஸ்ட்டில் ரேஞ்ச் டெஸ்ட்டை முடிச்சுட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். இன்னும் மிச்சம் 24% இருக்குது. ஸோ 76%க்கு 94.7 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இன்னும் 6 கிலோமீட்டர் பவானி. பவானிலேருந்து மில்கி மிஸ்ட்டு 15 கிலோமீட்டர். பவானிலேருந்து மில்கி மிஸ்ட்டு 15 கிலோமீட்ரு. மோஸ்ட்லி அதுவே போதும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் லோக்கலில் ஓட்டிக்கிட்டோம்னா ஒரு 120+ எடுக்கலாம் வார்ப் மோடில். ஸோ இதே இக்கோவில் ஓட்டியிருந்தோம்னா இன்னும் கிடச்சிருக்கும். பட் இக்கோவில் ஓட்டுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை இப்போல்லாம். பவானி வந்தாச்சு. இப்போது ரேஞ்ச் செக் பண்ணி பார்த்துடலாம். 99.4 100 கிலோமீட்டர் 80%க்கு இன்னும் 20% இருக்குது. அடுத்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா மில்கி மிஸ்ட்டு. மில்கி மிஸ்ட்டுக்கு 10 கிலோமீட்டர் தான். போயிட்டு நம்ம அங்கே லோக்கலில் சார்ஜ் 5% வர வரைக்கும் ஓட்டிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இன்னும் 12% இருக்குது. மில்கி மிஸ்ட் கஃபேக்கு 3 கிலோமீட்ரு. ஓவரால் 110 ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் ரேஞ்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஓட்டுற எனர்ஜியில் இல்லை. நான் என்ன சொல்ல போனால் எதுவும் சாப்பிடல. காலையில் வீட்டில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் மத்தியானம் இப்போ 2 தேங்காய் பால் குடித்தது. ஸோ 110 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வார்ப் மோடில். இதுவே ஒரு பெட்டர் ரேஞ்சு தான், ஏன்னா இது வார்ப் மோடு. நானும் இப்போ கடைசி 10 கிலோமீட்டர் ரொம்ப ரஃப்பாக தான் ஓட்டினேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி ஓட்டியிருந்தால் 120 ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு நார்மல் கம்யூட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எடுத்தோம். 120 எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் 110 மோசம் கிடையாது வார்ப் மோடில் 50-55 வேகத்தில். வீட்டில் 11:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி வந்து 2:45, 12:15, 1:15, 2:15, 2:45, 3.5 மணி நேரம் ஆச்சு. 3.5 மணி நேரத்தில் நம்ம வந்து 110 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். பேலன்ஸ் இன்னும் 10% SOC இருக்குது, ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். இன்னும் 10 கிலோமீட்டர் ஓட்டலாம். என்னதான் வண்டியில் எனர்ஜி இருந்தாலும் நம்மகிட்ட எனர்ஜி இல்லை. வண்டி இன்னும் 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு தைரியமாக இருந்தாலும் எனக்கு அந்த தைரியம் இல்லைப்பு. ஸோ அதனால் 10% SOC மிச்சம் வச்சுட்டு ரீச் ஆகிட்டேன் மில்கி மிஸ்ட் கஃபே. அப்பா நம்மளால முடிஞ்சுப்பா. நீ இங்கேருந்து வீடு வந்துட்டு 40 கிலோமீட்டர் என்னமோ. ஆமாம் 40 கிலோமீட்டரு. நான் சுற்றி போவேன் 50 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 60% இருந்தால் வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் அப்பாற்பட்டது. கரண்ட் ரைட் 110, 90%க்கு 110 ஓட்டி இருக்கும். இன்னும் 10 ஓட்டலாம். என்னோடய கணக்குப்படி வார்ப்பில் 120+ ஓட்டி இருக்கலாம். ஆனால் எனக்கு எனர்ஜி இல்லை. 110ஓடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மேபி இன்னொரு டைம் எக்கோ மோடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இரு அப்படியா?